அப்பாவின் பாசம். மகள் காவேரிக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறோம்? ஆறுமுகத்தை கவலை பிடுங்கித் தின்றது. மனைவி சந்திரிகா இருந்தவரை இது ஒரு விஷயமாகவே அவருக்கு தெரியவில்லை. ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு சந்திரிகா போன பின்பு இதைவிட வேறு விஷயம் எதுவும் இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை. என்ன செய்வது? மகளுக்கு எப்படி திருமணம் முடிப்பது? வெறும் 10 பவுனுக்கு எந்த மாப்பிள்ளை கிடைப்பான்? இரவு பகல் எந்நேரமும் இந்த கவலையிலேயே தவித்தார் ஆறுமுகம். 3 வருடங்களுக்கு முன்பு வரை ஆறுமுகத்தின் நிலைமை வேறாக இருந்தது. கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பார். சந்திரிகா எந்நேரமும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார். நல்ல வார்த்தை 4 வார்த்தை தான் பேசியதாக கூட ஞாபகம் இல்லை ஆறுமுகத்துக்கு. எப்போதும் அதட்டிக்கொண்டே வேலை வாங்குவதுதான் கௌரவம் என்று எண்ணியவர் அவர். சந்திரிகா அவரை கண்டாலே பயந்து நடுங்குவது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். தான் மனைவியை கண்ட்ரோலில் வைத்திருப்பதாக எண்ணி காலரை தூக்கிவிட்டு கொள்வார். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு. மகள் எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டாள். இவரே தெரிந்த வரைக்கும் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்கிறார். ஒரு டிகிரி முடித்து பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கும் மகளிடம் வேலை வாங்க அவருக்கு பிடிக்கவில்லை. அதுவும் இல்லாமல் மகள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் தன்னுடன் இருப்பாள். பிறகு அவள் புகுந்த வீட்டுக்கு சென்ற பின் தான் எப்படி இங்கே தனியாக இருக்கப் போகிறோமோ என்ற கவலை வேறு அவரை வாட்டி வதைத்தது. வயது வேறு ஆகிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று உடம்புக்கு முடியாவிட்டால் யார் வந்து பார்ப்பார்கள் என்று புதிதாக கவலைகள் முளைத்தன. ஆனாலும் என்ன செய்ய? பெண்ணை கட்டி கொடுத்துதானே ஆக வேண்டும். எல்லா பெண்ணை பெற்றவர்களுக்கும் இந்த நிலைமைதானே. தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். பட்ஜெட்டுக்கு ஏத்த மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க என்று. சில பல மாதங்கள் தேடலுக்கு பிறகு அவர் சொன்ன பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு ஒரு மாப்பிள்ளை தேடி வந்தது. சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்த மாறன். பார்ப்பதற்கு ஓரளவுக்கு நன்றாகவும் இருந்தான். அவனும் டிகிரி வாங்கியவன். குடும்பம்தான் கொஞ்சம் பெரியது. 3 தங்கைகள், 2 தம்பிகள், அம்மா அப்பா என்று. நகையே போடாவிட்டாலும் பரவாயில்லை, பெண்ணை கொடுத்தால் போதும் என்று புரோக்கர் சொன்னபோது, ஆகா, இப்படி ஒரு சம்பந்தமா என்று எண்ணிய ஆறுமுகம் அந்த பையனையே முடித்தார். வேலையை ரிசைன் பண்ணினாள் காவேரி. திருமணம் முடிந்ததும் மாறன் வீட்டில் கொண்டு போய் அவளை விட்டார்கள். அவன் வீட்டில் காவேரியால் ஒட்டவே முடியவில்லை. ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவே இருப்பது போல இருந்தது. மாமியாரே எல்லா வேலைகளையும் செய்தார். அவளுக்கென்று பெரிதாக எந்த வேலையும் செய்வதற்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட அங்கிருக்க காவிரிக்கு பிடிக்கவில்லை. எல்லா பிள்ளைகளுமே அவளிடம் அண்ணி அண்ணி என்று நன்றாகத்தான் பழகினார்கள். அந்த வீட்டில் உட்காருவதற்கு ஒரே ஒரு நாற்காலி தான் இருந்தது. எல்லாருமே பெரும்பாலும் தரையில்தான் அமர்ந்தார்கள். தரையில் பாய் விரித்து தான் படுத்தார்கள். மெத்தை இல்லை. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்தார்கள். மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசிவிட்டு போனார்கள். பிரைவசி என்பதே இல்லாதது போல இருந்தது. இந்த வீட்டில் எப்படி வாழ முடியும்? அவள் ரொம்பவே திணறினாள். எப்படியோ நாட்களை கடத்தினாள். பிரெக்னன்ட் ஆனாள். எந்நேரமும் வாமித்தான். உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது என்று வெறுத்து போனது. பேசாமல் அப்பா வீட்டுக்கு சென்றால்தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும் என்று தோன்ற, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, எங்க வீட்டுல கொண்டு போய் விடுங்க என்று மாறனிடம் சொன்னாள். மாமியாரும், உள்ளதாச்ச பொண்ணு ஆசைப்படுறா, அவளை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வா மாறா, 1 மாசம் தங்கிட்டு வரட்டும் என்று சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார். அவனும் அவளை கொண்டு வந்து அப்பா வீட்டில் விட்டு சென்றான். தினமும் இரவு அவளிடம் போன் பண்ணி அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். மாமியாரும் அவள் உடல்நிலையை பற்றி அடிக்கடி விசாரித்தார். மாறனின் தம்பிகளும் தங்கைகளும் கூட அண்ணி அண்ணி என்று அவளிடம் அடிக்கடி போனில் பேசினார்கள். ஆறுமுகத்துக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பரவாயில்லை, ஒரு நல்ல குடும்பத்தில்தான் பெண்ணை கொடுத்து இருக்கிறோம் என்று. மாறன் தினமும் பேசியதுதான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தான் இந்த மாதிரி தன் மனைவியிடம் ஒரு தடவை கூட அவள் அம்மா வீட்டில் இருந்தபோது போன் பண்ணி பேசவில்லையே. ஒருவேளை தான் சந்திரிகாவிடம் அன்பாக இருந்திருந்தால் அவள் இன்னும் சில வருடங்கள் உயிரோடு இருந்திருப்பாளோ என்னவோ. இப்படி ஒரு எண்ணம் வந்து மனதை ரொம்பவே உறுத்தியது. தன்னால் தான் அவள் விரைவிலேயே போய்விட்டாள் என்ற அழுத்தம் ஏற்பட்டது.
அது தாங்க முடியாததாக இருந்தது. பல கணவர்கள் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவளை வாழ விடுவதில்லை. அவள் போன பின்பு கணவர்கள் வாழ்வதில்லை. இதுதான் நம் நாட்டில் பெரும்பாலான ஆண்களின் நிலையாக உள்ளது. அப்பா வீட்டில் காவிரி ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தாள். இங்கு வந்ததும் அவளுக்கு தூக்கம் நன்றாக வந்தது. அவள் எப்போது தூங்கினாலும் அப்பா அவளை எழுப்ப மாட்டார். காலையில் அவள் எத்தனை மணிக்கு விழித்தாலும் கையில் காப்பி கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல டிஃபனும் அவரே செய்தார், லஞ்சும் அவரே செய்தார். அவளுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தார். ரொம்ப வீக்காக இருப்பதால் நிறைய ஆப்பிள் கொடுங்கள் என்று டாக்டர் சொன்னதால் அப்பா ரெகுலராக ஆப்பிள் வாங்கி வைத்தார். மொத்தத்தில் அம்மா இல்லாத குறையே தெரியாமல் அங்கிருந்தாள் காவேரி. ஆறுமுகத்துக்குமே மகள் தன்னுடன் இருப்பது மிகுந்த ஆறுதலை தந்தது. எப்போது பார்த்தாலும் மனைவியே எண்ணி வெந்து போயிருந்த உள்ளத்துக்கு ஒத்தடம் கொடுத்தது போல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் மகளை விழுந்து விழுந்து கவனிக்கும் போதெல்லாம் தான் மனைவியை கொடுமைப்படுத்தியதற்கு செய்த பிராயச்சித்தமாக அதை எண்ணிக்கொண்டார். 1 மாதம் போனதே தெரியவில்லை. இப்போது மாறனிடமிருந்து ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வந்தது. எப்ப வீட்டுக்கு வர என்று கேட்டு. மாமியாரும் அடிக்கடி அவளை வீட்டுக்கு வரச் சொல்லி அழைத்தார். காவேரிக்கு மாமியார் வீட்டுக்கு செல்ல சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒரு நாள் அவளே மாமியாருக்கு வலிய ஃபோன் செய்து, டாக்டர் என்னை 1 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அத்தா, அதனால என்னால் இப்போ ஊருக்கு வர முடியாது என்று ஃபோன் பண்ணி சொல்ல, பதறிப்போன மாறனும் மாமியாரும் மறுநாளே அவளை வந்து பார்த்தார்கள். ரொம்ப டயர்டாக இருந்த காவேரியை பார்த்ததும் அவள் மாமியார், 5 மாசம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும், உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லி தாங்கள் கொண்டு வந்திருந்த பழங்களை அவளிடம் கொடுத்தார். கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு காஃபி மட்டும் குடித்துவிட்டு சென்றார்கள். மறுநாள் கிராமத்தில் இருந்த சில உறவுகள் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள். அவளிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் பேசியபோது காவிரிக்கு அவர்களுடனேயே போக வேண்டும் போல் தோன்றியது. ஆனாலும் 1 மாசம் டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டோமே, எப்படி திடீரென்று கிளம்ப? 1 மாதம் முடிந்ததும் கண்டிப்பாக ஊருக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தாள். நாட்கள் வேகம் எடுத்தன. 2 மாதம் முடிய சில நாட்களே இருந்தன. இன்னும் சில நாட்களில் மாறனை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே காவேரிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இனி டெலிவரிக்கு கூட இங்கு வர வேண்டாம் என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஆறுமுகத்தின் நிலைமைதான் வேறு விதமாக இருந்தது. 2 மாதம் முடிந்ததும் கிளம்புவதற்கு மகள் தயாராகிவிட்டாள் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தான் இங்கே தனியா இருக்கும்போது அவளால் எப்படி விட்டு செல்ல முடிகிறது என்ற எண்ணம் கூட குறுக்கு நெடுக்காக ஓடியது. இப்போது மகளை விட்டுவிட்டால் திரும்ப இனி எப்போது பார்க்கப் போகிறோம்? பேசாமல் மகளை தன்னுடனே வைத்து கொண்டால் தனக்கும் ஒரு துணை இருந்தது போல இருக்கும். வயதான காலத்தில் தான் அனாதையாக இருக்க வேண்டாம். மாறனுக்கு தான் வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்களே, இப்போது தனக்குத்தானே ஒரு துணை தேவை. இந்த எண்ணம் தோன்றியதும் மகளிடம் நைஸாக பேசினார் ஆறுமுகம். ஏமா, உன் மாமியார் இருக்கிறதோ ஒரு கிராமம். அவசரம்னா பார்க்கறதுக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்க. ஒன்று பண்ணு, பேசாம டெலிவரி முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு. இங்கே பக்கத்திலேயே டாக்டர் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி செக்கப் போக ரொம்ப வசதியா இருக்கும். நீ என்னம்மா நினைக்கிற? அப்பா அப்படி கேட்டதும் அவர் சொல்வதும் சரிதானே என்று யோசிக்க ஆரம்பித்தாள் காவேரி. அவர்கள் கிராமத்திலேயே ஒரு லேடி டாக்டர் இருக்கிறார். அவர் கைராசிக்காரர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறாள். என்னதான் இருந்தாலும் டவுனில் இருப்பது போல வருமா? அவள் யோசிப்பதை கவனித்த ஆறுமுகம், உடனே மாறனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா, பாவம் அவங்க இங்க வர்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அவள் மாறனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல, அப்படியா, டெலிவரி முடிஞ்சுதான் வரப்போறியா? அப்போ மட்டும் எதுக்கு வர? பேசாம அங்கேயே இரு, நீ வரவே வேண்டாம் சொல்லிவிட்டு கோபத்துடன் மாறன் பட்டென்று ஃபோனை வைத்து விட்டான். அவள் முகத்தை பார்த்ததுமே என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட ஆறுமுகம், என்னம்மா, மாப்பிள்ளை கோவிச்சுக்கிட்டாரா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். வா, அப்பா தோசை சுட்டு தரேன், சூடா சாப்பிடு சொல்லிக்கொண்டே தான் நினைத்தது நடந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் கிச்சனுக்கு சென்றார் அவர். சுயநலமிக்க அப்பாக்களும் உண்டு என்று சொன்னால் நிறைய மகள்கள் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு அப்பாக்களின் பாசத்தில் கட்டுண்டு போயிருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் ஆறுமுகத்தை போன்ற அப்பாக்களும் உண்டு என்பதை மகள்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டும்.